கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் திரும்பின புதுசிலே நான் ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். எப்படி டேடி பரலோகத்திலேருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினீர் என்று வேதத்தில் இருக்கு. எப்படி உங்களால் மேலே இருந்து உங்களால் எல்லாரையும் பார்க்க முடியுது? அதாவது சென்னையில் இருக்க என்னையும், ஜப்பானில் இருக்கிறவங்க, அமெரிக்காவில் இருக்கவங்க, லண்டனில் இருக்கவங்க, இப்படி எல்லாரையும் நீங்கள் எப்படி ஒரே நேரத்தில் பார்க்குறீங்க அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ இப்போ தாளிக்கிறெல்லாம் அந்த கடுகு டப்பாவில் ஒரு கடுகு நீ பாருன்னாரு. நான் அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு கடுகுன்னு என்னால் பார்க்க முடியல. எல்லா கடுகுமே எனக்கு தெரியுது. அதனால் எல்லா கடுகும் தெரியுது டேடின்னேன். ஏன்னாரு, அது சின்ன கிண்ணத்தில் இருக்குல்ல, அதனால் என்னால் எல்லா கடுகும் பார்க்க முடியுதுன்னே. அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், பூமி கூட எனக்கு சின்ன குட்டி பால் மாதிரிதாம்மா அப்படின்னு சொன்னார். அதனால் உங்களை எல்லாரையும் நான் பார்க்க முடியுதுன்னு சொன்னார். அதுக்கு பிறகு நான் அவரை விடலை. நான் மரத்து கீழேயோ இல்லை வீட்டுக்குள்ளேயோ குகைக்குள்ளே இருக்கும்போது எப்படி உங்களால் பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டேன். அப்போது ஒரு கண்ணாடி டம்ளர் எடுக்க சொன்னார். அதில் எடுத்துகிட்டு ஒரு பேப்பர் எடுத்து அதில் ஒரு பொருள் வையினார். நான் கடுகு தான் வச்சேன். அப்புறம் அந்த கண்ணாடி டம்ளரை அது மேலே கவுத்துனேன். உடனே 4 பக்கமும் பாருன்னார். 4 பக்கமும் பார்க்கும்போது அந்த கடுகு தெரிஞ்சு, மேலே பார்க்கும்போது தெரிஞ்சு. அப்போ எப்படி தெரியுதுன்னு கேட்டார். கண்ணாடி டம்ளராக இருக்கிறதுனால தெரியுது டேடின்னு. அப்போ இதே மாதிரி தான் நீங்கள் எங்கே இருந்தாலும் எனக்கு கண்ணாடி மாதிரி தான், எனக்கு மறைவானது எதுவுமே இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அப்போ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு பிறகு நான் ஆண்டவர்கிட்ட விடலை. எப்படி டேடி நீங்கள் இப்போ தூரத்தில் தெரு முனையில் ஏதோ ஒரு கல் இருக்கிற மாதிரி நினச்சிட்டு நடக்கும்போது பார்ப்போம். ஆனால் கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும், அது ஒரு மாட்டு சாணியோ இல்லை ஏதோ ஒரு துணியோ அப்படி தெரியும். நீங்கள் எப்படி டேடி மேலே இருந்து இன்னார்தான்றதை கரெக்டாக எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு. அப்பா சொன்னார், கழுகுக்கு கூர்மையான பார்வையை நான் படைச்சிருக்கேன். அது எப்படி மேலேருந்து வட்டத்தை போட்டு பாம்பு அந்த எலியெல்லாம் எப்படி கரெக்டாக தெரியுதோ அதுக்கே இவ்வளோ கூர்மையான பார்வை படைச்சிருக்கிறேன். எனக்கு எவ்வளோ கூர்மையான பார்வை இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அது எனக்கு ரொம்ப புரியும்படியாக ஆண்டவர் அது விளக்குனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சி, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.